வணக்கம். இன்றைக்கி ஒரு மட்டன் சுக்கா வறுவல் எப்படி செய்யணுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு 1/4 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா தனிக்கறி, கொஞ்சம் எலும்பு இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு சின்ன குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, அதில் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை நல்லா அப்படியே வதக்கி விட்டு, அதிலேயே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது 2யும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இதிலேயே மட்டனை எடுத்து போட்டிங்கன்னா, மட்டனையும் சேர்த்து நல்லா கழுவி அலசி எடுத்து வச்ச மட்டனையும் போட்டு நல்லா வதக்குங்க. மட்டன் வந்து நல்லா வதங்க நல்லா சுருண்டு உருண்டையாக நல்லா வரும். நல்லா அதுலேருந்து தண்ணியும் விட்டு வரும். நல்லா வதக்க வதக்க மட்டன்லேருந்து தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிங்க. நிறைய தண்ணி வேண்டியதில் ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா வறுவலில் வேறு போடுவோம். இப்போ மட்டன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கங்க. தண்ணி எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்து சுண்டுனோன்னே, நல்லா வதக்கி சுண்டுனோன்னே ஒரு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு, இப்போ குக்கரை மூடி நல்லா உங்கள் மட்டனுக்கு தகுந்த அளவு விசில் விட்டுக்குங்க. நான் ஒரு 5 விசில் விட்டுக்கிட்டேன். நல்லா சாஃப்டான கறினா ரொம்ப சீக்கிரமே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, ஏன்னா மட்டனே கொஞ்சம் எண்ணெய் சத்து உள்ளது தான், கொழுப்பு சத்து, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சோண்டு சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க. வேறு பட்டை, கிராம்பு எதுவும் வேணாம். சோம்பு போட்டுக்கிட்டு சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ நல்லா ஒரு 25 வெங்காயத்துக்கிட்ட பொடியாக நறுக்கி போட்டு, 2 வரமிளகா கிள்ளி போட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும். வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் சுக்கா நல்லா வாசமாக இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு அதில் நம்மளுக்கு தேவையான மசாலா தூள்லாம் போட்டுக்கணும். கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் அதை போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் அதையும் போட்டு விட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். கரம் மசாலா தூளும் அந்த வெறும் மிளகாத்தூளும் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்தோடனே நம்ம அந்த வேக வச்சுருக்கிற மட்டனில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும், அதோடு சேர்த்து அப்படியே ஊற்றி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்குங்க. வெறும் மிளகாத்தூள் வேறு போட்டிருக்கோம், வரமிளகாத்தூள் வேறு போட்டிருக்கோம், இன்னும் மிளகுத்தூள் வேறு நம்ம போடுவோம். அதனால் குழம்பு மிளகாத்தூள், மல்லி மிளகாய் எல்லாம் கலந்த குழம்பு மிளகாத்தூளில் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு, கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி சுண்டி வரணும். நல்லா சுருளாக வதங்கி வரணும். சுருளாக வதங்கி வந்தோடனே நான் கொஞ்சம் மிளகாத்தூள் டேஸ்ட்டு பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சோண்டு கூட போட்டுக்கிட்டேன். நீங்கள் இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள் இந்த டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. இப்போ வேக வச்சப்போ மட்டும்தான் நம்ம உப்பு போட்டோம், அதனால் இப்போ இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு நல்லா சுண்டி வந்தோடனே இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவையான அளவு, நல்லா பெப்பர் சாப்பிடுவீங்கன்னா நல்லா 3/4 ஸ்பூன் கிட்ட போடலாம். பெப்பரை போட்டு நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதான். பெப்பரை போட்டு வதக்கி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா சுண்டி சுக்கா எவ்வளோ நல்லா வந்துட்டு பாருங்கள். இதுக்கு மேலே ட்ரை ஆனாலும் வரன்னு அழுத்தமாக போயிடும் கறி. இந்த அளவோடு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஆஃப் பண்ணிவிட்டு பெப்பரை போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. பெப்பரை போட்டோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு இந்த எண்ணெய் செட்டில் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பெப்பரை போட்டு வதக்கி விட்டுட்டு இந்த அளவுக்கு இப்படி கொஞ்சம் இதாக எடுத்துங்க. ரொம்ப ட்ரை ஆனால் ரொம்ப அழுத்தமாக இருக்கும் கறி, அதனால் கொஞ்சம் லேசாக சாஃப்டாக இருக்கும்போதே எடுத்துடணும். ரொம்ப ட்ரை ஆக்கக்கூடாது, சுக்கா இருக்குங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. இந்த சுக்கா வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக்